பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ரோஸ் வாட்டர் நல்லா வாசனைக்காக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 1/2 லிட்ரு ரோஸ் பாட்டில் தேவைப்பட்டுச்சு. இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டரை தெளித்து நல்லா கொஞ்சம் ஈரமாகிற அளவுக்கு நல்லா நம்ம பிடிச்சிட்டு இப்படி உதிர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஊதுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தெளிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ரோஸ் வாட்டர் ஃபுல்லாகவே தெளிச்சிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டிமாக இருக்குது. உதிர்த்தினாலும் கொஞ்சம் கெட்டியாக தான் விழுகுது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணுவோம். நெய் ஆட் பண்ணால் தான் அது இன்னும் நல்லா நெருப்பு பிடிச்சி எரியறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 50 ml நெய் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நெய் யூஸ் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன்.